ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம காந்தாரா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புல இருந்த மூவி. ஓன்றாலே உங்களுக்கு விளங்கி இருக்குமா அந்த காந்தாரா அந்த அளவுக்கு அந்த ஓன்ற வார்த்தையை வச்சு அதை ஹைப் கொடுத்த படம், நிறைய பேர் பாராட்டின படம், அந்த கன்னட இண்டஸ்ட்ரியே ஒரு அடுத்த அளவுக்கு லெவலுக்கு கொண்டு போன படம் தான் காந்தாரா. அது கொண்ட சாப்டர் 1 திருப்பியும் சாப்டர் 1 யோசிப்பீங்க. அதாவது அந்த கடவுள் அந்த தெய்வத்தின் ஏதோ பேர் டக்குன்னு வருதுல வாய்க்க, அந்த தெய்வத்தின் வரலாறு ஸ்டோரி இல்லை தெய்வத்தின் கதை அதை எடுக்க போய் நம்ம அந்த கடைசியில் வேறு மறைவேர் அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ இன்னும் தெரியல. டெய்லர் பார்த்தா தெரியும். கூட பேசாமல் டெய்லர் வந்துட்டு போய் பார்ப்போம். டெய்லர் பார்க்கறதுக்கு முன்னால சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். போட்டிருக்கப்பா ருக்மிணி ரிஷப் செட்டி ருக்மிணின்னு போட்டு ருக்மிணி தெரிந்து அவங்களோட ரீசெண்டாக எல்லா கிரஸ் மதராசி படத்தில் வந்திருப்பாங்க. ருக்மிணி அவள் என்ன செய்யிருக்கான்னு போய் பார்ப்போம். பார்க்க அப்பா இந்த இடத்துல எதுக்காக மாயமானாரு? இந்த இடத்துல மறைஞ்சாரு கடைசியா. இதுதான் நம்ம மூலஸ்தானம். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தது. விசுவால பாருங்க. என்ன புராண கதை? காரணிக்கா கல்லா இருக்கணும். எப்பெல்லாம் மனுஷன் தர்மத்தின் வழி நடக்கிறானோ அப்பெல்லாம் தர்மத்தை காப்பாத்த ஈஸ்வர கடவுள் கணங்கள் அனுப்பிக்கிட்டே அந்த எல்லா கணங்களும் வந்து நினைச்சது இந்த புனித பூமியில தான். அவரா ரிஷப் செட்டி இல்ல உள்ள இருக்குதப்பா. வந்துட்டாங்க ருக்மிணி. அவர்தான் காமெடி வர மண்ணலே அழகா இருக்குன்னு விஷயம். காட்டுல ஒரு மண்ணும் இல்ல, எல்லாம் வெறும் கதை. ஏலக்காய் வீஜியா கூஸ் போவேன். துறைமுகத்துல வியாபாரம் பண்றாங்க. பாங்கராவுக்குள்ள உங்களை யாரு கூட்டிட்டு வந்தது? எங்களை பார்க்க நீங்க வந்தீங்க, உங்களை பார்க்க நாங்க வரக்கூடாது. அதுக்காக தான் இருக்க வந்தேன். இதெல்லாம் உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எங்க கூட வர மாதிரி இருக்கும். நம்ம யுவராணியோட இருக்கிறது உங்க சிம்மாசனத்து மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான்னு தோணுது. குலத்துக்கு ஏற்பட்ட கலங்கத்தை காந்தாராளுங்க ரத்தத்தால தொடங்கி அரசே தீயணைக்கும் தைரியங்கள் யாருக்குள்ளது? சங்கிலிகள் தீயில்தான் ரூபம் கொண்டது. வந்துட்டாரா காந்தாரா சாமி. இதான் ஆரம்பம். ஈஸ்வர கடவுள் இங்க வந்தாரா? இங்க வந்தது மட்டும் இல்ல, இங்கதான் அழைச்சிருக்கார். ஓகே மறந்துடா. இந்தா வா சிவன் தானே. ஈஸ்வரன் சிவன் தான். என்ன வேற விஷயம் எனக்கு அப்படி ஒரு இதா இருக்கு. தெய்வம் வருகிறது. ஆஹா சொல்ல வேற புள்ளரிக்குதுப்பா. ஐயோ இதெல்லாம் செய்யுதுப்பா. என்ன சொல்றது, ஒரு இடத்துல அநீதி நடக்கதான் நாங்க தர்மம் தலை தோங்கணும். அந்த கடவுளுண்ட கதைன்னு சொல்லி அந்த அந்த காலகட்டத்துக்கு போய் முன்ன போயிட்டாங்க. முன்ன ஒரு ஹிஸ்டாரிக்கல் அப்படி மாதிரி இருக்குது நிறைய இடத்துல. ஆனால் எனக்கு வந்து அந்த டெய்லர் வந்து ஒரு இது இல்லாமல் இருக்கு. என்ன செய்யலாம் இது இல்லாமல் இன்னும் கூஸ் பம்ப் வேணும்னு சொல்றீங்களா? இல்ல இது டெய்லரான 2-3 நிமிஷம் விட்டுருக்காங்க டெய்லர். அதோட என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த ஹைப்பை குறைக்கணுன்றதுக்காக மேபி இப்படி செஞ்சுருக்காங்களோ தெரியல. மூவில வந்து நிறைய விஷயம் காட்டிக்காங்க. அப்போ திருப்பி பார்ப்போம். அப்படி இருக்காங்க. ஓகே திருப்பி பார்த்தா தான் தெரியும். அப்பா இந்த இடத்துல எதுக்காக மாயமானாரு? இதுதான் நம்ம மூலஸ்தானம். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தது இங்கதான். அது ஒரு பெரிய புராண கதை. விசுவாசங்களா ஏன்னா தீரன் ஆரஞ்சு காரணிக்கா கல்லா இருக்கணும்.
எப்பெல்லாம் மனுஷன் தர்மத்தின் வழி நடக்கிறானோ அப்பெல்லாம் தர்மத்தை காப்பாத்த ஈஸ்வர கடவுள் கணங்கள் அனுப்பிக்கிட்டே இருப்பாரு. அந்த எல்லா கணங்களும் வந்து நிலைச்சது இந்த புனித பூமியில தான். அவரை அந்த காட்டுல இருந்து அடைக்கணும் இல்ல எந்த காரணம் கொண்டும் போகக்கூடாது. அவரா அந்த காமெடிக்காரர் பிரம்ம ராட்சசன் இருக்கார். வா பிஜிஎம் காட்டில் ஒரு மண்ணும் இல்ல, எல்லாம் வெறும் கதை. இவன் இங்க விளையாடுறத ஊர்ல ஒரு பொண்ணு எல்லையில வைக்க தேவையில்லை. துறைமுகத்துல வியாபாரம் பண்றாங்க. எங்களை பார்க்க நீங்க வந்தீங்க, உங்களை பார்க்க நாங்க வரக்கூடாது. நல்லா கலரிங் வர மாதிரி இருக்கும். நம்ம ராணியோட இருக்கிறத பார்க்கும்போது உங்க சிம்மாசனத்து மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான்னு தோணுது. ஏற்பட்ட கலங்கத்தை காத்தால் ரத்தத்தால் துணைக்கிறேன். தீயணைக்கும் தைரியங்கள் யாருக்குள்ளது? சங்கிலிகள் தீர்தான் ரூபம் கொண்டது. இதுதான் பிரேம். அந்த பாட்டை போட்டிருக்காங்க கடைசிதான். ஈஸ்வர கடவுள் இங்க வந்தாரா? இங்க வந்தது மட்டும் இல்ல, இங்கதான் அழைச்சிருக்காரு. இப்பவும் இருக்காரா? பிஜிஎம் அப்படி கேட்டவன் சப்சட்டி நல்லா எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்க. நல்லா இருக்கா. நான் எனக்கு அந்த கடைசி அந்த பாட்டை மிக்ஸ் பண்ணது ஒரு மாதிரி இருக்குது. ஒருவேளை இதில் நல்லா இருக்கும் போல. கன்னடாவில் தமிழில் ஒருவேளை டப் பண்ணிக்க பிரச்சனை வந்துருக்கு நினைக்கிறேன். மற்றபடி நல்லா இருக்கா, ஒன்றுக்கெல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு இந்த கடைசி விஷுவல்ஸ் தான் அதே முதல் வந்து சும்மா ஏதோ 60 கோடி அடுத்த படம் இப்போ கூட்டிட்டாங்க. இப்போ காந்தாரா ஸ்டார்ட் பண்ண வந்து சின்ன பட்ஜெட்ல, அதுக்கு அதுன்ற ஸ்கேல் இப்போ இன்னும் ட்ரிபிள் மடங்கா கொடுத்துருக்கா. அந்த கதை, இந்த கதையை கேட்கும்போது சொல்லுவாங்க ஒரு படத்துக்காக. அப்போ அது வந்து அவ்வளோக்கு எல்லா மக்களையும் பேசப்பட்டாலும் அந்த ஒரு கிராமத்தின் அந்த ஒரு கன்னடா இண்டஸ்ட்ரியே பெருமைப்படுத்த வச்ச அந்த படம் பண்ணால இது வந்து அதை எடுக்க அந்த கடவுளை பற்றி எடுக்க எத்தனை பேர் செத்துருக்காங்க. நிறைய பேர் ஷூட்டிங் நாளைக்கு செத்து போற அப்படி சிரிக்க நாளைக்கு செத்துற மாதிரியா அந்த அளவுக்கு அந்த படம் எடுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய பேர் சேர்த்து தான் இந்த படம் உருவாயிருக்கு. சரி ஒரு மாதிரி முடிச்சுட்டாங்கன்னு தான் யோசிச்சுக்கேன். மற்றது செகண்ட் அக்டோபர் வந்து தியேட்டரில் கட்டாயம் நான் பார்க்கணும். இந்த படம் விசுவல்ஸுக்காண்டியே பார்க்கணும். நல்ல அந்த புலி அந்த ஃப்ரேம் எல்லாம் போடுற அந்த பாயிற மாதிரி அந்த நெருப்பெரிய ஃப்ரேம், அந்த தெய்வத்தின் அந்த உருவம் காட்டுறது மட்டும் கடைசி சிவனை தான் காட்டுறாங்க. இது வந்து அவங்க எல்லாருமே அந்த சிவன் தான் கடைசியில் முடியுதான். நாங்கள் மதத்துக்கு போக வேண்டாம் சொல்கிறேன். ஆதிசிவன் சிவன் மாதிரி தான் போகுது அவன் கடவுளும். அந்த சூளம் அம்மன் உடுக்கடிக்கிறது நம்ம அந்த இதெல்லாம் சொல்லி நம்ம பறை எல்லாமே சிவன் சம்பந்தமா இருக்குது. மியூசிக்கும் விட்டு வைக்கல, நல்லா தானே இருக்குது மியூசிக். அந்த வண்ணண்ட அந்த பிஜிஎம் வரைக்கெல்லாம் சும்மா கூஸ்பமா ஆயிடு. எனக்கு அந்த இடம்லாம் உண்மையாக இப்படி இருந்துச்சு. அது தனி உலகம் காந்தாரம். நீங்கள் பார்த்த நீங்களுக்கு விளங்கும் அது வந்து. ஆனால் வந்து ஒரு வண்ணில் அந்த மறைஞ்சது ஒருவேளை அந்த மறைஞ்ச இடத்துல அந்த பிள்ளை அந்த இடத்துல புலி, அந்த இடத்துல புலியும் இருக்கு. அந்த இடத்துல நிறைய விஷயம் காட்டுறாங்க பாருங்க. புலி அந்த ஒரு குழந்தைய கண்டடிக்கணும், அதுக்கு ஒரு பெயர் வைக்கணும். இவே தான் வளைக்கணும். அந்த காட்டாக்கெல்லாம் வளைக்கணும். ஒருவேளை அந்த கடவுள்லாம் அந்த உருவமா அங்க வந்திருக்கு இருக்கலாம். அதே நேரம் அந்த கடவுள்லாம் இல்ல, கடவுள் அந்த பிறக்கிறான் மனிதரோட பிறந்த அந்த
கடைசியில் வேட்ட அந்த உருவம் மாறுவேன். இந்த மண்ணிலையும் அப்படி தான் நடந்தது. கடைசியில் வேறு அந்த இடத்துல மறைஞ்சு போகிறேன், மாயமா வேற ஒரு கடவுளாக போகிறார். அப்படி அதே மாதிரி இதுலேயும் அப்படி நடக்கலாம்னு நினைக்கிறேன். சாதாரண ஆளோட மக்களாக இருந்து கடைசியில் வேட்ட இது முடிஞ்சோன்னே வேட்ட அது செய்ய வேண்டிய செயல் முடிஞ்சோன்னா போயிடுவேன். அதான் அந்த படத்தின் கதை. அதைத்தான் சொல்றாங்களே, அதர்மம் நடக்கைக்கு அந்த இடத்துல கடவுள் வருவார் சம்திங் ஸ்டார்ட்ல ஒரு நரேஷன் போயிடுச்சு. அதோட பெரிய ஹார்ட் விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் சில இடம் அந்த வடிக்கிற இடங்கள் சில இடம் உறுத்தினமாக இருக்கு எனக்கு. ஆனால் புளியெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. புளியெல்லாம் நல்லா இருந்தது, உண்மையா இருந்தது, ரியாலிட்டியா இருந்தது. புளி எல்லாம் அது சிறுத்தை, அது புளியில சிறுத்தை புலிதான் புளியெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. அந்த முக்கியமா ருக்மணி ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவன் சிரிப்பு அந்த கியூட்டா அவன் அந்த அரச இது ஆக்களா இருக்கிறா. இவர் வந்து அந்த காட்டுல வாழ்ற மக்கள் 2 பேருக்கும் உள்ள கிளாஸ் தான் இந்த படமா இருக்கும். பாப்போம் பொறுத்து. அதோட கடவுள் சம்பந்தமா அதான் அது இயற்கை என்றாலே கடவுள் நினைப்பா. அதைத்தான் அவங்க பிரதிபலிக்கிறாங்க. இயற்கையும் கடவுளும் அந்த மண்ணில் அந்த பண்டியை வச்சு பிளே பண்ணிப்பாங்க. நல்லா இருக்கும். அந்த பண்டி தான் நம்ம கடவுள் கும்பிடுறது தெரியுமா? பண்டி அந்த தலையை வச்சு கும்பிடுறது. அப்போ அந்த பண்டியை வச்சு பிளே பண்ணிப்பாங்க. மண்ணில் அதுதான் கடவுள். அதுவும் அந்த பண்டி அந்த சலங்கி இப்போ சொல்லே கூஸ்போம். அந்த இணைக்கு அந்த உண்மையானக்கு அந்த படத்தை இப்போ இணைச்சாலே கூஸ்போம்மா. அந்த பண்டிகைப்போ அந்த தங்கமெல்லாம் போட்டு கொண்டு வரும். அவன் பார்க்கவே அந்த கடவுள் மாதிரி இருக்கும். வண்டி தங்க கால் தங்க கை எல்லாம் அந்த காப்புகள் இதெல்லாம் போட்டோன்னா வெறும் சிங் சிங்கின்னு ஓடும் காட்டுக்கால். சும்மா அதே எல்லாருக்கும் பயமே இருக்கும். அந்த சத்தம் மடங்கு இருக்கும். சிங் சிங் சிங். எனக்கு பழைய காலத்துக்கு அம்மா சொன்னாங்க தான் வரும். அந்த முனி வருது இதாக இருக்கு. அந்த மாதிரி இருக்கும் அந்த படம். நல்லா இருக்கும் அந்த படம். நீங்கள் 1 பார்த்தா கவுண்ட் பண்ணுங்க. அப்படி இருக்குன்னு 2 வரப்போது யாராவது போய் பார்க்க போறீங்க, எவ்வளோ பேர் எதிர்பார்ப்பு இருக்கீங்கன்னு சொல்லுங்க, கவுண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி அதுக்கும் கவுண்ட் பண்ணுங்க. ரொம்ப கோவடி விரல் வலிச்சாலும் பரவாயில்ல. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.